ஸ்ரீவாரி இந்தியன் கேஸ். ராமகிருஷ்ணா ரோட்லேருந்து வரோம். என்னைக்கு வந்தீங்க? சனிக்கிழமை வந்த வண்டி. மால் இல்லாத காரணத்தால் 3 நாளாக நிற்குது. வீட்டு சிலிண்டரா கமர்ஷியல் சிலிண்டரா? கமர்ஷியல் சிலிண்டருங்கண்ணா. என்ன சொல்கிறாங்க கேட்டதுக்கு? மால் இல்லை அப்படிங்கிறாங்க. மாலு ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. அதனால் 3 நாளாக நிற்கிது வண்டி. கேஸ் லோடு வந்தால் தான் நிரப்பாங்களாம்மா? ஆமாங்கண்ணா. எப்போ வரும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது ஒன்றும் எதுவும் சொல்லலைங்கண்ணா. நான் வந்து டிரான்ஸ்போர்ட் வண்டி ஓட்டுறேன். எல்லா குடோனுக்கும் போகிற மாதிரி வீட்டு சிலிண்டர் ஓட்டுவோம், கமர்ஷியல் சிலிண்டர் ஓட்டுவோம். என்னைக்கு வந்தீங்க இங்கே? நாங்கள் வந்து 3 நாள் ஆகுது. சனிக்கிழமை வந்தோம். சிலிண்டர் வந்து கேஸ் ஸ்டாக் இல்லாததுனால இப்போ முன்ன மாதிரி லோட் ஆகிறது இல்லை. இப்போ கம்மியாக தான் ஆகுது. ஒரு நாளைக்கு 60 வண்டி லோட் ஆகும். ஆனால் இந்த டைமில் வந்து 30 வண்டிக்கு மேலே லோட் ஆகும். பாதி தட்டுப்பாடு சிலிண்டர் கேஸ் இல்லாததுனால ரொம்ப சிரமமான இது. இப்படி ஓடிட்டு இருந்தால் இன்னும் எங்களுக்கு டிரைவரான பொழப்பு எப்படி தான் போகும்? இப்போ குடோனில் வந்து சிலிண்டர் வச்சுருக்காங்களா? குடோன்லேயும் எந்த ஸ்டாக் எதுவும் இல்லை. எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஆமாம், காலி ஆகிடுச்சு. ஏன்னா இது போகிறதுனால எல்லாத்துக்குமே சிக்கலான சூழ்நிலை. இன்னும் எத்தனை நாள் ஆகுன்றாங்க? அது என்னன்னு நமக்கு தெரியல. இந்த போர் முடிவுக்கு வந்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பேர்? என் பேர் அபிஷேக். லாரி போச்சு. இன்றைக்கி எத்தனை லாரி போயிருக்கு? நேற்று ஒரு 40-42 வண்டி போயிருக்கோம். 30 40 வண்டி போயிருக்கோம். இன்றைக்கி இன்னும் க்ளோசிங் டைம் முடியல. மணி 5 மணிக்கு மேலே தான் தெரியும் எத்தனை வண்டி லோட் ஆகிருக்கு லோட் ஆகலன்னு. வழக்கமாக எத்தனை லாரி போகும்? 60 வண்டி 70 லாரி இந்த மாதிரி லோட் ஆகும். ஆனால் இப்போ 2 நாளாக வந்து நேற்று இன்றைக்கும் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுது பில்லிங் எல்லாமே. இன்னும் இங்கேருந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு போகுது வீட்டு சிலிண்டர்? இங்கேருந்து சென்னை வரையுமே போவோம். நம்ம தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, அந்தாண்ட சோழிங்கநல்லூர், இந்த லைனில் ஃபுல்லாக போவோம். இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தாம்பரம், ஆவட்டி இந்த லைனில் ஃபுல்லாக போவோம். ஆனால் இப்போ ஃபுல்லாக இந்த வாட்டி எல்லாம் ஸ்டாப். இப்போ போகிறதெல்லாம் எந்த ஊருக்கு போகுது? இப்போ போகிறது எல்லாமே சேலம் லோக்கல் மட்டுமே தான். வேறு அதுக்கு வெளியே எங்கேயும் போகல. இதுக்கு இங்கே சிலிண்டர் பத்தில் தட்டுப்பாடாக இருக்குது. இன்றைக்கி எத்தனை வண்டி போயிருக்கோம்? காலிலேருந்து ஒரு 35 வண்டி இப்போ மதியத்துக்குள்ள வரைக்கும் போயிருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் 35 வண்டியும் சாயங்காலம் வரைக்கும் ஆகும் லோட் ஆகிறதுக்கு. அங்கே உள்ள எம்டி நிறையா இருக்குது. அதனால் அந்த வண்டி லோட் ஆகிறதுக்கு மணி 5 மணி வரையும் உள்ள இருக்க வண்டி மட்டும் தான். அந்த டேங்கர் லாரிலாம் எதுவுமே காணுமா? அது என்னாச்சு? அதெல்லாம் வரதில்லை. இப்போ கேஸ் ரொம்ப தட்டுப்பாடு. எங்கேருந்து ஏற்றிட்டு வருவாங்க? மெட்ராஸ், சென்னையிலேருந்து. ஆனால் ஒரு லாரி கூட வரல. இப்போ லாரிலாம் அங்கே தான் நிற்கிதாம்மா? அது என்னன்னு தெரியல. அது உள்ள தான் கேட்கணும். அது டிரைவருங்களை கேட்டால் தான் தெரியும். எப்படியும் வழக்கம் போல் அவங்க வந்து காலை ஷிஃப்ட்டு, மதிய ஷிஃப்ட்னு 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட் விடுவாங்க. ஆனால் இப்போ நேற்று இன்றைக்கி வந்து ஒரு ஷிஃப்ட்டு 2 ஷிஃப்ட் மட்டும் தான் மாற்றி விடுவாங்க. உங்கள் பேர்? என் பேர் அசோக். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.